வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸ் மாங்கா சாப்டர் 5. இந்த வீடியோவை நான் ரொம்ப லேட்டா போறேன்னு தெரியும், கோச்சுக்காதீங்க ஓகேவா? அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, ஆரம்பிக்கலாம். Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊。内葉イタチ。渦巻ナルト。内葉マドラだ。 Nothing ever goes as planned in this accursed world. ஓபன் பண்ணா பொருட்டோ தான் காட்டுறாங்க. இது வந்து பிளாஷ்பேக், அதாவது சாஸ்கேவும் பொருட்டோவும் வில்லேஜ் விட்டு போயிருப்பாங்கல்ல, அப்ப அந்த இடைப்பட்ட டைம் ஸ்கிப்ல ஒரு இடத்துல நடக்கிறது தான் இது. பொருட்டோவை பார்த்து நல்லா மாங்க ட்ரைனிங் பண்ணிருக்கான் போல. அதை பார்த்துட்டு சாஸ்கேவும் சரி ஓகே இதோட முடிஞ்சது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. பொருட்டோவும் சாஸ்கேவை பார்த்து மாஸ்டர் நான் எப்படி அந்த உச்சியா ஸ்டைல வந்து மாஸ்டர் பண்ணிட்டேன்னா என்ன அப்படின்னு சாஸ்கே கிட்ட கேட்பான். சாஸ்கேவும் ஆமா நீ இந்த வருஷத்துல நிறையவே நல்லா மாஸ்டர் பண்ணிருக்க, ஆனா நான் இப்ப யோசிக்கிறது என்னன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்கும் நான் உங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டு நினைக்கிறேன். பொருட்டோவும் அதை கேட்டுட்டு என்னது எல்லாமே சொல்லி கொடுத்து முடிச்சிட்டீங்களா? இல்ல அப்படிலாம் இருக்காது, நீங்க சும்மா என்ன ஜோக் பண்றீங்க தானே, நான் இவ்வளவு நாளா கொஞ்சோண்டு ட்ரைனிங் தானே பண்ணேன், இன்னையில இருந்து எனக்கு இன்னும் நிறைய சொல்லிட்டாங்க. என்னது ஜோக் பண்றவனா? என் மூஞ்ச பார்த்தா உனக்கு என்ன ஜோக் பண்ற மாதிரியா இருக்கு? ஆமா ஜோக் பண்ற மாதிரியே இல்ல, அது மட்டும் இல்லாம நீங்க இதுக்கு முன்னாடி ஜோக் பண்றீங்கன்னு நான் எங்கேயும் கேள்வி கூட பண்ணதில்ல, அப்ப உண்மையா தான் சொல்றீங்களா? ஆமா நான் உண்மையா தான் சொல்றேன், உங்ககிட்ட நல்ல திறமை இருக்கு, உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் நீ ஈஸியாவும் சீக்கிரமாவும் கத்துக்கிற. சொல்ல போனா நீ உண்மையிலே ஒரு ஜீனியஸ், அதாவது நீ ரொம்ப புத்திசாலியாவும் இருக்க, உனக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கூட நல்லாவே தெரியுது. என்ன நான் சொல்றது ரைட்டு தானே? சொல்ல போனா உனக்கு நிறைய விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அதனால எனக்கு உனக்கு சொல்லிக் கொடுக்க எந்த விஷயமும் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. ஆனா நீ அதுக்கு நான் ட்ரைனிங் பண்றதை மட்டும் நிப்பாட்டவே கூடாது, நீ தொடர்ந்து ட்ரைனிங் பண்ணி உன்னோட மனசையும் உன்னோட டெக்னிக்கையும் நல்லா பலப்படுத்தி ஆகணும். நான் உனக்கு சொல்லிக் கொடுத்ததா நீ எவ்வளவு மாஸ்டர் பண்ணிருக்கேன்னு உன பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. நீ அப்படியே நருட்டோ மாதிரி இருக்க, நான் தவறான பாதையில போகும்போது அவன் தான் நான் சரியான பாதையை கொண்டு வந்தான். உங்ககிட்ட அப்படியே நருட்டோட கண்கள் தான் இருக்கு, நீ யாருன்றது இப்போதைக்கு ஒண்ணு முக்கியம் இல்ல. நான் நினைக்கிறதுலாம் நான் ஏன் இப்படி பண்ணேன்னு சாரடா தான் என்கிட்ட சொன்ன உன்னை காப்பாற்றணும். இங்க ஏதோ ஒண்ணு வித்தியாசமா நடக்குது, அப்படி நடக்கிறத ஒன்னாலே சாரடா வாலியை மட்டும் தான் தடுத்து நிப்பாட்ட முடியும். அதை நினைச்சுதான் நான் இவ்வளவு நாளா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், அதனாலதான் நான் உனக்கு ட்ரைனிங்கும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு கூட காட்டுறாங்க. சாஸ்கே அவன் கண்ணை டேமேஜ் பண்ணிட்டான். சாஸ்கேவும் பொருட்டோ பார்த்து பொருட்டோ இங்க இருந்து உடனே ஓடு, நீங்க என்ன சொல்றீங்க, என்னால உங்களை தனியா விட முடியாது மாஸ்டர். கோடு மட்டும் இல்லாம நிறைய கிளாக் ரிம் வேற இருக்கு. வேற இந்த கிளாக் ரிம்னா அதோ அந்த மான்ஸ்டர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த 10 days மான்ஸ்டர், அது பேர் தான் கிளாக் ரிம். சாஸ்கேவும் நல்லா கவனி பொருட்டோ, நம்மளால கண்டிப்பா இப்போதைக்கு இவனை தோக்கடிக்க முடியாது, அதனால இங்க இருந்து ஓடு, என்ன நடந்தாலும் சரி நீ எங்க போனாலும் உயிரோட இரு, நான் உனக்கு சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணு. அப்படி மட்டும் நீ எல்லாத்தையும் கத்துக்கிட்டனா யாராலையும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. சாரடாவை பத்திரமா பாத்துக்கோ பொருட்டோ. கோடு சாஸ்கேவை பார்த்து செத்து போ, இல்ல இப்படி பண்ணாதீங்க மாஸ்டர். அதுக்கப்புறம் சாஸ்கே தனி ஒரு ஆளா அவங்களை எதிர்க்க போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எல்லா கிளாக்லயும் துண்டா செத்து கிடக்குதுங்க. சாஸ்கேவை பார்த்து அந்த காட்ரியில மாட்டிக்கிட்டான். பொருட்டோ சாஸ்கே இப்படி இருக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறான். பொருட்டோ சாஸ்கேவோட கத்தி எடுத்துக்கிட்டு இனிமே எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாஸ்டர். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் பொருட்டோ மொத்தமாவே மாறிட்டான், அதாவது அடுத்த சாஸ்கேவா. அதுக்கப்புறம் லீஃப் வில்லேஜ்ல பார்த்தா குணகுமாரன் எதையோ பார்த்து ஓடிட்டு இருக்கான். அந்த காட்ரியில யார மாட்டினா பார்த்தா மொயோகி தான் மாட்டிட்டு இருக்கா. மொயோகி எப்படி மாட்டினானா, ஒரு அம்மாவையும் ஒரு பிள்ளையும் காப்பாத்துறதுக்காக இவ இப்படி மாட்டிட்டாலாம். கொணகமாரு தான் மொயோகியை பார்த்து ரொம்ப கவலைப்படுவான். சிக்கடாயி இனோஜின்னு சோச்சோலாம் செம்ம காண்ட்ல இருப்பாங்க. கொணகமாரும் மொயோகி இன்னும் சாவல, நாங்க எப்படியாவது மொயோகியை காப்பாத்துறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அந்த சிஞ்சுல இருக்கிற அந்த பொண்ணை காட்டுறாங்க. மொயோகி வந்து அந்த காட்ரியில மாட்டிட்டால, அதனால மொயோகியால வந்து காப்பி தான் இவ என்ன சொல்றானா, அந்த ஈனாசிகாச்சோல இருக்கிற பசங்களும் அதுக்கப்புறம் அந்த சருட்டோபி கொணஹமாரு அவங்களை நினைக்கும் போதே என்னோட உள் மனசுக்குள்ள எரியுது, பயங்கரமா அவங்க மேல கோபம் வருது. அதுக்கப்புறம் இந்த சிஞ்சுவோட பாஸ் மாதிரி இருக்கால, இவன் என்ன சொல்லுவானா, உனக்கு இப்ப வந்துச்சுல ஒரு ஃபீலிங், அதுதான் நம்ம சென்சிட்டிவிட்டியா வளரணுன்றதுக்கான ஆதாரம். நம்ம எல்லாரும் சொல்ல போனா ஒண்ணுதான், ஆனா மட்சூரி உனக்குள்ள வந்த ஃபீலிங்ஸை பார்த்தா அப்ப நமக்குள்ளயும் தனித்தனியான ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மொயோகி க்ளோன் இருக்குல்ல, இவ பேர் வந்து மட்சூரி. அந்த சிஞ்சு பாஸ் என்ன சொல்லுவானா, நமக்குள்ள என்னதான் தனித்தனியான ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரே குறிக்கோள் தான், பொருட்டோ இல்லனா கவாக்கி, இவங்கள ஒருத்தர நம்ம கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும், நம்ம கண்டிப்பா உருமாறியே ஆகணும். அந்த குறிக்கோள் மட்டும் என்னைக்குமே மாறாது. ஆனா அவங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி ஃபீல் ஆகுதுன்னே தெரியல, எனக்கு வந்த யோசனையும் எனக்கு வந்த ஃபீலிங்ஸையும் வச்சு பார்த்தா நம்ம எல்லாருக்கும் வேறுபட்டு இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு தனித்தனியா வர யோசனையை கூட நம்ம கண்டிப்பா செஞ்சு முடிக்கணும். உங்க எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, என் ஃபீலிங்ஸ் என்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, உசுமாக்கி நருட்டோவை நான் சாப்பிட்டே ஆகணும். அதுக்கப்புறம் எய்டாவை காட்டுறாங்க. எய்டா வந்து அந்த சிஞ்சு என்னென்ன பேசுறாங்களோ அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பா. அந்த சிஞ்சு பாஸ் வந்து நருட்டோவை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லுவான்ல, அதை கேட்டுட்டு எய்டாக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் நருட்டோவை சாப்பிடணும்னு. கோல் கூட ஒரு கிழமை இருப்பான்ல, அந்த கிழமைக்கு ஒண்ணு என்ன சொல்லுனா, எதுக்கு நருட்டோவை சாப்பிடணும், அவன் உஜுட்சுகி கூட கிடையாது. ஆமா, ஆனா நம்ம இப்ப எல்லாருமே ஒரு சிஞ்சு, நம்ம எல்லாருமே ஒரு வித்தியாசமான முறையில இப்ப உருமாறணும், அதனால நம்ம யோசனைகள் நம்ம ஆசைகள் கூட எல்லாமே வேறுபடலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, உங்களுக்குள்ள கேட்கிற அந்த குரலை வழிபடுங்க, அப்ப உங்களுக்கு தெரியும் உங்களோட உண்மையான டார்கெட் யாருன்னு. நம்மளுக்கு தோன்றதை நம்ம செய்யணும்னு பார்த்தா எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது. இந்த பக்கம் ஏடாவும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. டேமோட ஏடா அப்படி கவனிக்கிறத பார்த்துட்டு, ஏ அக்கா என்ன காச்சு உனக்கு, அந்த சருட்டோபி கொணஹமாரு, எனக்கு அவனை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நல்ல முடிவு மட்சூரி, உன்னோட குறிக்கோளை என்னால உணர முடியுது. அதுக்கப்புறம் மார்க்கமா ஒரு க்ளோன் இருந்துச்சுல, அது யாருன்னு பார்த்தா சாஸ்கேயோட க்ளோனு. அந்த சாஸ்கே க்ளோன் வந்து அந்த பாஸ் இருக்கால, அவனை வந்து ஜூரான்னு கூப்பிடும். அப்ப அவன் பேரு வந்து ஜூரா.
சாஸ்கேவோட க்ளோன் என்ன சொல்லுவானா, என் மண்டையில ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு, அதுவும் நம்மளை பத்தி, நாமெல்லாம் யாரு. ஜூராவும் என்ன சொல்லுவானா, அது நல்ல கேள்வி ஆனா இப்ப அது ரொம்ப முக்கியம் இல்ல, நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை பாத்துக்க வேண்டியது இருக்கு. அது எப்படின்னா நமக்குள்ள இருக்கிற வலி அதிகமாச்சுன்னா நம்மளோட பர்சனாலிட்டி வேற மாதிரி மாறும். அதை பத்தி நீ ஒன்னும் யோசிக்காத. சரி ஓகே, உனக்குள்ள இருக்கிற ஆள் மனசு இப்ப என்ன சொல்லுது ஹிடாரி. சாஸ்கேவோட க்ளோனை இவன் ஹிடாரின்னு கூப்பிடுறான். அப்ப சாஸ்கேவோட க்ளோன் பேர் வந்து ஹிடாரி. உன்னோட யோசனை உக்கிட்ட என்ன சொல்லுது, யாரை நீ கொல்ல விரும்புற. ஏடாவும் அந்த கிளாக்ரிம் எல்லாம் அந்த ட்ரீல யாரெல்லாம் மாற்றாங்களோ அவங்களோட சாக்கரா வச்சு இதுங்களா உருவாயிருக்குதுங்க. அப்ப திடீர்னு அந்த கிழமை க்ளோன் வந்து ஏடாவை நோக்கி வரும். ரியல்ல இல்ல, ஏடா வந்து ஒட்டி பாக்குறாளா, அந்த க்ளோன் வந்து கண்டுபிடிச்சிச்சு ஏடா வந்து பாக்குறான்னு. அந்த கிழமை க்ளோன் ஏடா கிட்ட போயிட்டு, நான் உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஈடா, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் கொல்ல போறது யாருன்னா அது நீ தான், நான் உன்னை தேடி சீக்கிரமாவே வருவேன் ஈடா. ஈடெல்லாம் அவன் எப்படா கண்டுபிடிச்சான்னு பயந்தே போயிடுவா. டே மனு, ஏ அக்கா உனக்கு ஒண்ணு இல்ல, நீ நல்லா தானே இருக்க. ஏடா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கா போல, எல்லாரும் அவளை பிடிச்சி சைட் அடிக்கிறாங்க. ஜூராவும் அந்த சென்ட்ரிகனா, அப்போ சரிதான். ஹிடாரி என்ன சொல்லுவானா, உச்சிஹா சாரடா, நான் கொல்ல போறது உச்சிஹா சாரடா. அதுக்கப்புறம் அம்மாவோட சுமேரேவும் காட்டுறாங்க. சுமேரேவும் அம்மாவோட லுக்குலுக்கா விட்டுக்கிட்டு இருப்பாளா. அம்மாவோட அதை பார்த்துட்டு, ஏன் என்னாச்சு, எதுக்கு என்ன அப்படி பாக்குற. பொருட்டோ வந்து திரும்ப வந்துட்டான், அதுவும் 3 வருஷம் கழிச்சு. ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். அந்த பொருட்டோ வந்து கோல்கிட்ட இருந்து லீஃப் வில்லேஜ் காப்பாத்திட்டானாமே, உண்மைதான். ஆனா பொருட்டோவை இன்னும் லீஃப் வில்லேஜ் தேடிக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் சுமேர் என்ன நினைப்பானா, அம்மோட முன்னாடியே சொல்லிருப்பால, கவாக்கியோட கார்மாவால மட்டும்தான் அம்மோட பொண்ணை திரும்ப கொண்டு வர முடியும்னு. சுமேர் நினைச்ச பார்த்து திரும்ப தான் பொருட்டோ வந்துட்டான்ல, அப்போ உங்க பொண்ணை திரும்ப கொண்டு வர போறீங்களா. சுமேரையே கவாக்கின்னு சொல்லாம பொருட்டோன்னு சொல்றானா. ஆம்னி போட்டன்ஸ் வந்து நடந்ததுல அந்த ஆம்னி போட்டன்ஸ்ல வந்து கவாக்கி தான் பொருட்டோ, பொருட்டோ தான் கவாக்கி. அம்மோடவா அந்த ஆம்னி போட்டன்ஸ்ல மாட்டிருப்பான். அதனாலதான் சுமேரியா வந்து கவாக்கிக்கு பதிலா பொருட்டோன்னு சொல்லிருப்பா. அம்மோடவும் என் பொண்ணை திரும்ப கொண்டு வரலாம் தான், ஆனா பொருட்டோட கார்மா வழியா கொண்டு வர முடியும் எனக்கு தோணல. எனக்கு என்னமோ கவாக்கியோட கார்மால தான் வர முடியும்னு தோணுது. எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. கவாக்கி என்னதான் நருட்டோட பையனா இருந்தாலும் கவாக்கியோட உடம்பு சயின்டிபிக் நிஞ்சா டூலா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, கவாக்கியோட உடம்பு சயின்டிபிக் நிஞ்சா டூலா மாத்தினது நான் தான் தோணுது. ஏன்னா அதுல என்னோட கைப்பக்குவம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட மெமரியை யாரோ மாத்தி அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுமேரேக்கெல்லாம் நம்பவே முடியல. இவரே சொல்ல போனா இவரோட மெமரிஸ் மேல சந்தேகப்படுறாரு. சாயோ சிக்கமாரும் கூட அம்மாவோட சொல்றதை ஒட்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சுமேரியாக நடந்தது எல்லாத்தையும் அப்படியே சாரடா கிட்ட கொளுத்தி போடுவா. அதாவது என்ன கொளுத்தி போடுவானா, அம்மாவோட கூட தான் ஆம்னி போட்டன்ஸ்ல மாட்டிருக்காரு. ஆனா அவரோட மெமரிஸ் அவரே சந்தேகப்படுறாரு. அவர் சொல்ல போனா அவரோட மெமரியை யாரோ மாத்திருக்காங்க சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. சாரடாவும் அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவர் கண்டிப்பா அவரோட மெமரி மேல சந்தேகப்பட வாய்ப்பே இல்ல. நம்ம பொருட்டோட ஃபேமிலி போட்டோவே லைட்டே காட்டினாலும் எல்லாருமே கவாக்கி தான் நருட்டோட பையன் நினைக்கிறாங்க. சுமேரேவும் ஆமா, ஆனா அவங்க யாருமே உண்மையை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது அவங்க தப்பு கூட ஒண்ணுமே இல்ல, அவங்க மெமரியில அப்படிதான் இருக்கு. நம்ம என்னதான் அவங்க கிட்ட ஆதாரம் காமிச்சாலும் அவங்களோட மெமரியை தான் அவங்க நம்புவாங்க. சாரடாவும் ஆனா எங்க அப்பா அப்படி இல்ல, அவர் நான் சொன்னதை கேட்டு பொருட்டோவை அவர் காப்பாத்தினாரு. அவர் அவரோட மெமரிஸை கூட நம்பாம என்ன நம்பினாரு. பொருட்டோ அந்த இடத்துக்கு வந்து இல்ல சென்சே வந்து என்ன நம்பினாரு. சுமேரேவும் சாரடாவும் அப்படி ஸ்லோ மோஷன்ல திரும்பி பாக்குறாங்க. அவர் அவரோட மெமரிஸை சந்தேகப்பட்டு அவரோட உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்தினாரு. சாரடா எல்லாம் பொருட்டோவை பார்த்து ஷாக் ஆயிடுவா. எனக்காக மட்டும் இல்லாம உனக்காகவும் தான் சாரடா. அதுக்கப்புறம் சாரடா ஓடி போய் பொருட்டோவை அப்படியே கட்டி பிடிப்பா. சுமேரேல ஷாக்கு மேல ஷாக்கா பாத்துட்டு இருப்பான். ஏன் பொருட்டோவே சாரடா இப்படி கட்டி பிடிச்சதை பார்த்து ஷாக் ஆயிடுவான். அது மட்டும் இல்லாம ரொம்ப கவலைப்படுவான். சாரடாவும் அழுதுகிட்டே, நீ ரொம்ப தாமதமா வந்திருக்க முட்டாள் பொருட்டோவை என்ன மன்னிச்சிடு சாரடா, ஆனா இப்ப நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு பொருட்டோ சொல்றதோட இதோட இந்த சாப்டர் 5 முடிக்கிறானுங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, பை பாய்.